வாழ்க வளமுடன். இன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். திருமணமான கணவன் மனைவி உங்களுக்கு ஒரு ரகசியம். திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருக்கணும், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். அதாவது போன வாரம் ஒரு பையன் ஒரு அப்பா ரொம்ப அழுதார். என்னென்னா, பொண்ணு காதலித்து கல்யாணம் முடிச்சிட்டா. ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டு போன உடனே முதல் நாள் இருந்திருக்கிறாங்க. மறுநாள் அந்த பையன் இந்த பொண்ணு வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டானா. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாலாம், இன்னொரு ஏதோ தவறு பண்ணியிருப்பா போல். அதை அதான் கல்யாணம் ஆயிடுச்சே, தாலி கட்டியாச்சுல்ல அப்படின்னு சொல்லி, இனிமேல் நம்ம உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லியிருக்கா போல். விஷயங்களை அவர்கிட்ட பேசியிருக்கா அந்த பையன்கிட்ட, கணவன்கிட்ட. அதை கேட்ட அப்போ நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தால் நான் உனக்கு கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி விலகிட்டானா. ஸோ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், திருமணம் என்று ஏற்படுவதற்கு உங்களை முன்குறிச்சிருந்தா அதற்கு முன்னாலேயே நீங்கள் காதலிங்கன்னு நான் சொல்லலை. திருமண ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்றத திருமணத்துக்கு முன்பே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கிட்டு கல்யாணம் நடக்கட்டும், இல்லைன்னா இல்லாமல் போட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை தான். உங்களோட சில காரியங்கள் அதனால் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. புருஷன் அதாவது பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு 10 நிமிஷம் பேச விடுங்க. அந்த 10 நிமிஷத்தில் என்னத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்களோ நமக்கு தெரியல. காலங்காலமாக வாழ போகிறவங்க இல்லையா, ஒரு 50-60 ஆண்டு காலங்கள் ஒன்றா போய் வாழ போகிறவங்க 10 நிமிஷத்தில் ஒருத்தர் எப்படி புரிவாங்க. ஆனால் சிலர், ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டா. என் பொண்ணோட காலேஜில் படித்த பொண்ணு ரொம்ப இதாக காதலிச்சு மேரேஜ், காதல் கல்யாணம் இல்லை, பையனை அம்மா அப்பா பார்த்தது தான். பத்திரிக்கை வரைக்கும் அடித்தாச்சு. ஆனால் டெய்லி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்ததுலேயே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அப்படி இப்படின்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, இந்த பையன் எனக்கு செட்டே ஆக மாட்டான், இவன் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாலாம். இது எந்த வகையில் ரைட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் கெட்டவன்னு கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப நேரம் பேசுகிறாங்களாம். பேசினாலும் அது தப்பு தான். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை திருமணத்துக்கு முன்பு நீங்கள் தெரியப்படுத்தி விட வேண்டும். அது தெரிஞ்சால் வரட்டும், இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி கஷ்டமாகும். ரெண்டாவது, திருமணம் முடிந்த பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் டிரான்ஸ்பரண்ட்டான வாழ்க்கையை வாழுங்க. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கு இடையில உங்களுக்கு ரகசியமே இருக்க வேண்டாம். இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிச்சா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் செல்லு வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸோட பேங்க்கினோட பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டினோட நம்பர் பாஸ்வேர்டு, இது எல்லாமே கணவனுடையது மனைவிக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் மனைவியினுடைய கிரெடிட் கார்டு, செல்லு பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அதனோட கோட் பாஸ்வேர்டு எல்லாம் கணவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுதான் டிரான்ஸ்பரண்ட். யாருக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் உள்ள அந்த வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, இது ஒரு ரகசியம். அப்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை வராது, உங்கள் குடும்பம் ரெண்டாக பிரியாது. நிச்சயமாக இது ஒரு ரகசியம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில ரகசியமே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்ன ரகசியம்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எந்தவித ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் தனித்தனி மனுஷங்க இல்லை, ஒரே சரீரம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கணவனும் மனைவியும் இருவர், இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, இருவர்களும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். அப்படித்தானே இருக்கிறோம். ஒரே மாமிசம்னா எப்படி தெரியாமல் இருக்கும்? மூளை நினைக்கிறத கை செய்யுது, மூளை சொல்கிற இடத்துக்கு கால் போகுது. ஒரே சரீரம்னா அப்படித்தான். மூளை ஒன்று செய்யறதுனால கால் ஒன்று போகாது இல்லையா? கண்ணு பார்த்த உடனே கையை எடுக்குது, காலில் முள்ளு குத்துன உடனே கையை என்ன பண்ணுது, அந்த முள்ளை போய் எடுக்குது. ஒரே மாமிசம். இப்படித்தான் கணவனும் மனைவியும் வாழணுன்ற ரகசியம். புரிஞ்சதா? இப்போ இப்படி ஒற்றுமையாய், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ
மனைவி சம்பாதிக்கிற பணம் அவளுக்கு, புருஷன் சம்பாதிக்கிறது அவருக்கு, என் காடு எனக்கு, என்னோட வீட்டாளுக எங்களுக்கு, எனக்கு உனக்கு. இது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அல்ல. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிங்க. எனக்கும் உனக்கும்ன்றது கிடையாது, ரெண்டும் ஒன்றாயிட்டுங்க. அப்போ நமக்கு இப்படி நீங்கள் வாழும்போது தான் அந்த வாழ்க்கை இனிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறார். அதற்குத்தான் உங்களை திருமணத்தில் எங்கேயோ பிறந்த 2 பேரை கடவுள் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறார். நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒருவர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே அந்த குழந்தைய பெறுறீங்க, ஒருவர் தானே. தனித்தனி இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது? என் பிள்ளை ஓம் பிள்ளை, என் வீடு ஓ வீடு, என் பணம் ஓம் பணம், எங்கம்மா உங்கம்மா. நாம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது கஷ்டம்தான். அதாவது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது, அதுதான் ஆரம்பத்திலிருந்தே அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற அந்த ஒரு வாழ்க்கை. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவருக்கு ஒருவர் எதையும் ஒழிக்காதபடி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் மனசில் நினைக்கிறத ஒருவர் செய்ய நினைச்சிட்டாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறத, எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், கணவன் நினைக்கிறத அப்படியே மனைவி செய்யணும், மனைவி நினைக்கிறத கணவன் சொல்லணும் அப்படிம்பார். நம்ம இருதயத்தில் நினைக்கிறத சொல்லணுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்கள்ல, அவங்க தான் அதை சொல்லுவாங்க. நான் நினச்சேன் நீ சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க சில காரியங்களில். அதுதான் அந்த அந்யோன்யம். அதாவது ஒரு மனப்பாடு. அது நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி 20 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 3 குழந்தை பெற்றுட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு தான் புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு. இப்போ அவள் சுத்தமாக வெறுக்கிறான். இப்போ தெரிஞ்சுக்கிங்களேன், இப்போ நான் ஏன் சொன்னேன்றதை புரிஞ்சுக்கிங்க. திருமணமான நாளில் இருந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கை இருந்ததுன்னா இப்படி நடந்திருக்குமா? நீ யாரோ நான் யாரோ, நீ எங்கே வெளியே போகணுமோ நீ எங்கே வெளியே போன, நான் எங்கே போகிறேனோ நான் எங்கே போகிறேன். ஃபாரினில் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நினச்சா டைவர்ஸ், பிடிச்சா ஒரு வாழ்க்கை, பிடிக்கலைன்னா ஒரு வாழ்க்கை. நம்ம அப்படி இல்லை. தேவன் சொன்ன வார்த்தையும் ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருவனுக்கு ஒருத்தி தான். 2க்கு கல்யாணம்ல அவர் சொல்லலை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. நமக்கும் அதுதான் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி. அப்போ அந்த ஒருவன் ஒருத்தி, ஒருவன் வேற ஒருத்தி வேறன்னு இல்லாமல் இருவரும் ஒரே மாமிசமாய் ஒரே சரீரமாய் அவர்கள் இணைந்து வாழும்போது, நினைவுகள் கொண்டு வாழும்போது, அந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அவங்களால மற்றவங்களுக்கு 2 குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்கும். அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வராது, நிச்சயமாக வராது. இப்போ ஏன் அந்த 20 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 20 வருஷமாக அவளுக்கு புருஷன் யார் கூட பேசுகிறான்னு தெரியல பார். என்ன அவள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கா, முட்டாள் வாழ்க்கை. என்ன புருஷனோட அந்நியமாக இருந்திருக்கா, 3 பிள்ளை பெற்றிருக்காளே. அப்போ இவர் எவ்வளவு அந்த மனைவியை ஏமாத்திருக்கணும். ரகசியமா சொல்லு, கடவுள் மன்னிப்பாரா? மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவரை கடவுள் மன்னிக்கவே மாட்டார். அதை மாதிரி புருஷனுக்கு தெரியாமல் மனைவி துரோகம் பண்ணாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார். கணவன் மனைவின்னு ஆன பிறகு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொந்தம். உங்கள் சரீரம் மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம், அவளுடைய சரீரம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். வேற எந்த உறவும் அசுத்தம். அப்படித்தான் நீங்கள் வாழணும். நான் ஆம்பளை, நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன்றதெல்லாம் தப்பு. அது பெரிய பெரிய மகா தப்பு. நான் ஆம்பளை கிடையாது. கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரண்ட். அதாவது என்ன நினச்சாலும் சந்தோஷமாக சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசுங்க. எங்கள் அம்மாவை கொண்டாந்து நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஓப்பனாக பேசுங்க. என்னங்க அந்த மாதிரி எங்கள் அம்மாவை கொண்டாந்து நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேளுங்க. சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்க. அதுபோல தான் கணவன். அவங்கள அதிகாரம் பண்ணியோ அடக்கியோ நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது.
இன்னொரு ரகசியம் என்னன்னா, கணவனுக்கு மனைவிக்கும் அன்பு தான். அடிமை வாழ்க்கையில் ஜெயிக்காது. அன்பு ஒன்றே ஜெயிக்கும். நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ ஒருவர் மேலே ஒருத்தர், அதுதான் ஜெயிக்குமே ஒழிய கணவன் மனைவி அடிமைப்படுத்த நினைக்கிறதோ மனைவி கணவனை அடிமைப்படுத்த நினைக்கிறதோ அதனால ஒரு லாபமும் கிடையாது. பிரிவினை தான் ஜாஸ்தியாகும். எவ்வளவு ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைக்கிறீங்களோ, அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு சினமடையாது. அன்பு தற்பெருமையை பேசாது. இதுதான் அன்பு. இந்த அன்புள்ள வாழ்க்கை நீங்கள் 2 பேரும் வாழும்போது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக தான் வாழ்வீங்க. அன்பு வைக்கணும் மனைவி மேலே. ஏதோ உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, நீ எனக்கு பொண்டாட்டியாக வந்துட்ட, நான் உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன், இருந்து தான் தொலையணும், நம்ம வாழ்ந்து தான் தொலையணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது நரகம். அது உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கும் அது நரகம். உங்கள்கிட்ட இருந்து அவங்க என்னத்தை கற்றுக்கிட போகிறாங்க? என்ன நல்ல குணங்களை கற்றுக்கிட போகிறாங்க? என்ன அன்பை கற்றுக்கிட போகிறாங்க? என்ன உண்மையை கற்றுக்கிட போகிறாங்க? ஒரு தகப்பன் இவ்வளோ உண்மை இல்லாத ஒரு தகப்பனாக இருந்து 20 வருஷம் வாழ்ந்த மனைவியை 3 பிள்ளை பெற்றவளை ஏமாத்திருக்கே. உன் பிள்ளை உன்னிட்ட இருந்து என்ன நல்லதை கற்றுக்கிடும்? என்ன உண்மையை கற்றுக்கிடுமா? இல்லையே. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதுக்கு தான் உங்களை கடவுள் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறார். அந்த பிள்ளைங்களாவா வந்தாங்க? உங்களுக்கு நீங்கள் தான் அந்த பிள்ளைங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க. அந்த பிள்ளைங்க எப்படி வாழணுன்றதுக்கு நீங்கள் முதல்ல சாட்சியாக வாழணும். அன்புள்ளவங்களாக வாழணும். ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்கணும். கணவனுக்கு மேலே மனைவி முழு நம்பிக்கை வைக்கணும். மனைவி மேலே கணவன் முழு நம்பிக்கை வைக்கணும். முழு அன்பு செலுத்தணும். இதுதான். கணவன் எங்கே போனாருன்னு மனைவிக்கு தெரியணும். வெளியே கிளம்பும் போதே என்னங்க எங்கே போயிட்டு வரீங்க, அவர் சொல்லிட்டு போனோம்மா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், லேட் ஆச்சுன்னா நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். ஒருவேளை அங்கே லேட் ஆச்சுன்னா, அம்மா நான் இந்த மாதிரி போனேம்மா, லேட் ஆகிடுச்சு, நான் இப்போ இந்த இடத்துக்கு போகிறேன், நான் வர்றதுக்கு இத்தனை மணி ஆகும். அதுதான் டிரான்ஸ்பரண்ட். உண்மையை சொல்லணும். அதே போல் தான் மனைவியும். அவங்க உங்களை கேட்டவனே எரிச்சல் படுறது. ஏன்னா நீ தப்பு பண்ணுற. மனைவி எங்கே போகிறீங்கன்னு கேட்டாலே சில புருஷன்மார்களுக்கு பிடிக்காது. நான் சாக போகிறேன் அப்படிம்பான். அதனால இவங்க எங்கே போகிறேன்னு கேட்க கூட பயப்படுவாங்க. மனைவியை பயமுறுத்தி வச்சிருக்கிற புருஷன்மார்களே, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தகப்பன்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்கள் மனைவி உங்கள் மேலே நீங்கள் பூரண அன்பு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனைவியெல்லாம் உங்களை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா இதில் வருது பார்த்தீங்களா, வீடியோவில் புருஷனை பொண்டாட்டி கேவலமாக பேசுகிற மாதிரி, பொண்டாட்டி புருஷனை கேவலமாக பேசுகிற மாதிரி. இதெல்லாம் என்ன ஒரு கருத்துன்னு எனக்கு தெரியலை. என்னன்னு சொல்லி போட்டு சிரிக்கிறாங்க பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் அழுகக்கூடிய காரியங்கள், வேதனைப்படக்கூடிய விஷயங்கள். பொண்டாட்டி புருஷனை கேவலமாக பேசுனான்னா அதுக்கு சிரிச்சு சிரிச்சு சவுண்டு வச்சு போடுறாங்க. என்ன இது? இல்லை. அதனால தான் உலகம் மோசமாக போய்கிட்டு இருக்கு. இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்கள் சந்தோஷமாக வாழணும். நீங்கள் ஒரு நல்ல தாய் தகப்பனா உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, நீங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் கணவனும் மனைவியும் ஒருத்தர் ரகசியம் உங்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து, நீ யாரோ நான் யாரோன்னு தூரத்தில் இருந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை, நெருக்கமான வாழ்க்கை. நெருங்கி, அதுக்கு தான் ஒரே உடல் தானே, நீங்கள் ஒரே சரீரம், ஒரே மாமிசம். அப்போ எப்படி 2 இருதயம் இருக்கும்? ஒரே மாமிசத்துக்கு ஒரு இருதயம் தான். 2 கண்ணு இருக்குது. ஆனால் அது பார்க்குற காட்சி ஒன்று தான் பார்க்கும். இங்கிட்டு ஒரு கண்ணு அங்கிட்டு ஒரு கண்ணு இல்லை. நீங்கள் என்னைக்குனாலும் 2 கண்ணில் 2 பார்த்துருக்கீங்களா? இல்லை. அது போல தான் பார்க்கணும். கணவனும் மனைவியும் 2 பேராக இருந்தாலும் ஒரே பார்வை தான் பார்க்கணும். 2 கால் இருக்குது. ஆனால் இந்த ஊருக்கு ஒரு கால், அந்த ஊருக்கு ஒரு கால் போகாது. ஒரே ஊருக்கு தானே போகும், ஒரே பாதையில் தானே போகும். அதுபோல் தான் நீங்கள் 2 பேரும் போகணும். அதுதான் ரகசியம். நாங்கள் 2 பேரும் ஒத்து டைவர்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்போ நீங்கள் அப்படி வாழலை இல்லையா? உங்கள் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அது உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும்? வேண்டாம்.
கணவனும் மனைவியும் திருமணமான நாளில் இருந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் உள்ளுக்குள்ள ரகசியம் இல்லாதபடிக்கு உண்மையான அன்பு செலுத்தி நீங்கள் வாழணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு நான் சொல்கிற ரகசியம். அப்படியே வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.